சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கலைக்கக்கூடிய வகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து வரக்கூடிய நடவடிக்கைகள் தினம்தோறும் திமுகவிற்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் ஊழல் விசாரணைதான் வளையத்திற்குள் சுமார் 12 நபர்கள் தற்பொழுது சிக்கியுள்ளார்கள். திரைப்பட தயாரிப்பாளர் உட்பட தற்பொழுது 12 நபர்கள் சிக்கியுள்ளார்கள். விசாரணையின் முடிவில் செந்தில் பாலாஜியை சுற்றி வருகிறது. இந்த வழக்கானது கிட்டத்தட்ட 13 அமைச்சர்களும் இதில் அடங்குவார்கள். இந்த ஊழலில் பினாமிகளின் பெயர்களை இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடுவார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி உள்ளது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு அமைச்சர் துறையை ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்த 3 ஆண்டுகளில், அதாவது அவர் சிறையில் அடைக்கப்பட்ட வரை 3 ஆண்டுகளில் செந்தில் பாலாஜி 39,000 கோடி வரை ஊழல் செய்யப்பட்டிருப்பதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல்களை அனுப்பியிருந்தார்கள். இதை உள்துறை அமைச்சரும் கூறியிருந்தார். அடுத்தடுத்து சிக்கப்போவது உறுதிதான் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். சொன்னபடியே அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையையும் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக திரைப்பட தயாரிப்பாளர் ரத்தீஸ் அவர்கள் இதில் சிக்கியதும் அவர் வெளிநாட்டிற்கு தப்பி ஓட்டம் செய்யதும் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது வழக்கமான ரைடு என்று நினைத்துவிடக்கூடாது. விசாரணை வளையத்திற்குள் ரத்தீஸ் வந்துவிட்டார். ஆனால் அவர் தமிழகத்திற்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை மத்திய அமைச்சரிடம், உள்துறை அமைச்சரிடமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதம் மூலம் தெரிவித்து விட்டார்கள். நிச்சயமாக இதில் செந்தில் பாலாஜியின் பினாமியாக ரத்தீஸ் செயல்பட்டுள்ளாரா? ஒரே நேரத்தில் 3 திரைப்படத்தை தயாரிப்பு செய்வதற்கான ஒப்பந்தத்தை போட்டுள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகத்தான் இவருக்கு திருமணம் நடைபெற்றது. இதில் கூட பல்வேறு அரசியல் பிரபல முக்கியமான நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். ஆடம்பர திருமணமாகவே இது பார்க்கப்பட்டது. தற்பொழுது செந்தில் பாலாஜி டாஸ்மாக் ஊழல் முறைகேட்டில் கருப்பு பணத்தை இவர்கள் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவில் ரொட்டேட் செய்து வெள்ளை பணமாக மாற்றுகிறார்களா? அதை வைத்து தேர்தல் நேரத்தில் திமுக அரசியல் களத்தை எதிர்கொள்கிறதா என்றும் பலரும் விமர்சனமும் செய்கிறார்கள்.